ஹரிபோல் தண்டவத் பிரணாம். இங்கே வந்து ஸ்ரீல பிரபுபாத் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் ஏகலவ்யன்னு அர்ஜுனன் பத்தி பேசிட்டு இருக்காரு. நிறைய பேர் ஏகலவ்யன்ಗೆ குரு பக்தி நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பாத்தி விஷயங்கள் இருக்கு தெரியணும். வந்து ಹಿರಣ್ಯಧನು சொல்லி ஒரு அரசன்ಗೆ மகன் ஏகலவ்யா. ஏகலவ்யா ஒரு காட்டுவாசி, சண்டாளன். இப்போ படிக்கிறதுக்கு வேண்டி இந்த வில்லு அம்பு இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுக்கு வேண்டி துரோணாச்சாரியர்கிட்ட வருவான். துரோணாச்சாரியருக்கு தெரிஞ்சது இவனுக்கு புத்தி சரியில்லை சொல்லி, இல்லை நான் அவனுக்கு தீட்சை கொடுக்க முடியாது, தனுர் வித்தியை வில்லு அம்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது சொன்னார். ஏகலவே வந்து துரோணாச்சாரியர்கிட்ட படிக்கணும்னு சொல்லியிருந்தா காட்டில் போனா, அங்கே வந்து மண்ணிலே துரோணாச்சாரியருக்கு ஒரு விக்கிரகம் போட்டு படிக்க தொடங்கினான். ஒரு ஆர்டிஃபிஷியல் குரு, உண்மையாக குரு முன்னாடியெல்லாம் அவனே ஒரு இப்படி அவனும் திறமை அவனும் வந்து படிச்சாச்சு உண்மையா. அர்ஜுனா வந்து துரோணாச்சாரியருக்கு ரொம்ப அனுபான சிஷ்யன். துரோணாச்சாரியர் சொல்லியிருக்காரு, அர்ஜுனா எங்கே எந்த சிஷ்யனும் ஒன்று போலே திறமை வராது சொல்லி. ஒரு நாள் துரோணாச்சாரிய கௌரவர் பாண்டவருக்கு காட்டில் போய் இந்த வேட்டைக்கு அனுப்புனாங்க. அவங்களும் ஒரு நாய் வாயில் 7 அம்புகளை பார்த்தாங்க. அதிசயமாயிடுச்சு. யார் இப்படி பண்ணியிருக்கா தெரியும், இந்த ஏகலவ்யா பண்ணியிருக்கான், ஹிரண்யதனுக்கு மகன். பாண்டவர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட வந்து சொன்னாங்க. அர்ஜுனன் ரொம்ப பணிவா துரோணாச்சாரியருக்கு சொன்னா, என்ன உங்ககிட்ட வேற சிஷ்யன் இருக்காரு. துரோணாச்சாரியர் அதிசயமாயிடுச்சு. அர்ஜுனன் கூட காட்டில் போனாரு. அங்கே ஏகலவ்யா இந்த மழை போல அம்புகளை விட்டுட்டு இருக்கான். துரோணாச்சாரியர் வந்து ஏகலவ்யனுக்கு பார்த்தாரு. ஏகலவ்யா அவருக்கு பாதத்தில் பிரார்த்தனைகள் பண்ணியிருக்கான். வந்து நான் உங்களை சிஷ்யன் ஏகலவ்யன்னு சொன்னேன். அப்போ துரோணாச்சாரியர் ஏகலவ்யனுக்கு சொன்னார், எனக்கு குரு தட்சிணை கொடு. சொல்லுங்க, நான் கொடுக்க தயார் இருக்கேன்னு சொன்னான் ஏகலவ்யன். துரோணாச்சாரியர் அவனுக்கு இந்த விரல் தம்பு சொல்லுவான், இங்கிலீஷில் தமிழில் என்ன சொல்லுவாங்களே, எனக்கு கொடுச்சுனா குரு தட்சிணை. ஏகலவ்யா கொடுத்து விட்டான். இப்போ முதல்ல துரோணாச்சாரியர் படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேன் சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு சத்திரிய குணங்கள் கிடையாது அது பார்த்துட்டு. பட் ஏகலவ்யா வந்து துரோணாச்சாரியருக்கு ஒரு மண்ணிலே சிலை போல போட்டு நல்லா படிச்சிருக்கான். இப்போ வந்து அவனு தன் விரல் கொடுத்துருக்கான் குருவுக்கு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவன் வந்து ஒரு நல்ல சிஷியானு நல்ல இது சொல்லி. சாதாரண மக்கள் நினைக்கிறது அர்ஜுனனுக்கு பொறாமை வந்தது, ஏன்னா ஏகலவ்யா நல்லா படிச்சிருக்கான் சொல்லி. இதுதான் சாதாரண நம்ம நினைக்கிறது. பட் பக்தருக்கு நோக்கம் வேற. பகவான் பார்த்து என்ன இருக்கு அது எல்லாமே உண்மை, ஃபர்ஸ்ட் சத்தியம். பக்தி என்ன சொல்லுவோம் அது கூட உண்மைதான், சத்தியம், நித்தியமானது. அதே போல பக்தருக்கு சம்பந்தமானது எல்லாமே நித்தியம். சொன்னா பகவான், பக்தி, பக்தன் எல்லாமே 3 சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கு. பகவான், பக்தன், பக்தி. இப்போ வந்து பக்தன் என்ன பண்ணுவான், எல்லாம் நல்லதை பண்ணுவான். அபக்தன், பக்தன் இல்லாதவன் பண்றது எல்லாமே நல்லது கிடையாது. ஒரு பக்தன் அல்லாதவனுக்கு நிறைய கெட்ட குணங்கள் இருக்கு. ஏன்னா அவன் பகவானுக்கே புலன் திருப்திக்கு வேண்டி பண்ணல அவன் பண்றது. அவன் வந்து
பகவானுக்கு சரணடைக்கல. அவங்கள ஒரு மாதிரி வாயிலே பகவான் பக்தி பேசுவாங்க. பட் அவங்க வந்து அ நிர்விசேஷவாதி. பகவான் சத்தியம் கிடையாது. பகவான் மாயையில இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் மாயவாதிகள். ம். அவங்களும் பகவாನ್ಗೆ சரணடைக்க மாட்டான். பக்திಗೆ சரணடைக்க மாட்டான். பக்தர்ಗೆ சரணடைக்க மாட்டான். இதுல ஏதோ ஒண்ணு குறை இருந்தா கூட வாழ்க்கை கஷ்டம்தான். நான் பகவான்ಗೆ சரணடைத்திடுவேன். பக்திಗೆ சரணடைத்திடுவேன். பக்தர்ಗೆ சரணடைக்கல. பிரச்சனை தான். அப்போ இங்கே பிரபுபாத் சொல்லிட்டு இருக்காரு, ஏகலவ்யனுಗೆ என்ன தவறு பண்ணா? அவன் வந்து குரு பக்தி சொல்லி ஒரு முகமூடி சொல்லுவோம், மாஸ்க் தான் போட்டிருக்கான். அவன் உண்மையான குரு பக்தன் கிடையாது. அவனுக்கு குரு சரணாகத்தியே கிடையாது. இப்போ அவனுக்கு பரீட்சை பண்றதுக்கு துரோணாச்சாரியர் சிலப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இல்ல அவரு விரும்பல அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இப்போ ஏகலவ்யா அந்த உண்மையை எடுத்திருக்கணும். பட் அவன் என்ன பண்ணா, அவனு குரு இல்லாமே குரு பேர்ல எல்லாம் படிச்சுக்கிட்டான். அவனு குரு இல்லாம பெரிய ஆள் ஆவறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு என்ன சொல்றது, இட்டுக்கொட்ட பாட்டாது என்னது தமிழ்ல கான்காக்டட். அவனே ஒரு மண்ணிலே ஒரு குருக்கு இது பண்ணி விட்டான். அவன் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி குருக்கு சிலை போட்டிருக்கான். அவனுக்கு வந்து குருக்கு திருப்தி பண்ணணும், சேவை பண்ணணும் அந்த பாவம் கிடையாது. முதல்ல வந்து ஒரு சிஷ்யன் சொன்னா குருக்கு சரணடைக்கணும், குருக்கு திருப்தி பண்ணணும், சேவை பண்ணணும். அப்போ நிறைவேற சொல்லுவா. ஏகலவ்யா குரு சொன்ன உடனே குரு தட்சிணை ஆயித்தನ್ನ விரல் கட் பண்ணி கொடுத்தான்னு சொல்லி. அப்போ அவன் வந்து இந்த உலகத்துல உள்ள ஒழுக்கம் காட்டிட்டு இருக்கான். பக்தி கிடையாது. குரு ஏதோ கேட்டா கொடுக்கணும், அந்த மாதிரி ஒழுக்கம் வச்சு அவன் கட் பண்ணி கொடுத்துருக்கான். அது வந்து என்ன சொல்றது, சுயமா சரளமா வந்த பக்தி கிடையாது. பக்தி சொன்னா சுயமா வரணும், தன்னிச்சையா வரணும், சரளமா இருக்கணும். இப்போ வந்து ஏகலவ்யனுக்கு இதயத்துல பகவான் இருந்தா சரி, குரு இருந்தா சரி, வைஷ்ணவர்ல அவன் இதயத்துல பக்தி இருந்திருந்தா. குரு துரோணாச்சாரியா, உயர்ந்த வைஷ்ணவன் அர்ஜுனா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த 3 பேரு ஏகலவ்யன் சுபாவத்துல இல்ல ஏகலவ்யன் மேல திருப்தி கிடையாது. வந்து ஹரிகுரு வைஷ்ணவர் இல்லாம அவன் வந்து படிக்க முயற்சி பண்ணா அவனுக்கு குரு அது ஒத்துக்கல. ஏகலவ்யனுக்கு இதயத்துல உள்ளே ஒரு ஆசை இருந்தது, நான் வந்து அர்ஜுனனுக்கு கூட மீறி போகணும் சொல்லி. அர்ஜுனன் ஒரு உயர்ந்த வைஷ்ணவன். ஒரு வைஷ்ணவன் நம்ம பெருசாகணும்னு சொல்லி ஆசைப்படுறது இது பக்தி கிடையாது. இது பக்திக்கு விரோதமானது. இது வந்து அத்திவாதிகளை சொல்லியிருப்பான். அத்திவாதி சொன்னா எப்படி சொல்றது, ஒரு அபசம்பிரதாயம். மகாபிரபு டைம்ல ஒரு ஜெகநாத தாஸ் சொல்லி இருந்தாரு. அவங்கள என்ன நினைப்பான்னு சொன்னா, நான் தான் ரொம்ப புத்திசாலி சொல்லி. இப்போ என்ன ஆயிடும், இந்த ஜெகநாத தாசன் வந்து மகாபிரபு கிட்ட வந்து தீட்சை எடுப்பான். ரொம்ப புத்திசாலி, எனக்கு ஏதோ சேவை கொடுங்க சொல்லுவான். ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಅವನಿಗೆ பகவத்கீதை ஒடியா பாஷை ஒரிசால பண்ண சொல்லுவாங்க. அவன் அது போட்ட உடனே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும் அந்த புக்கு. திருப்பி வருவான். மகாபிரபு சொல்லுவாரு, திருப்பி வந்து கேட்பான், எனக்கு சேவை கொடுங்க சரி.
இப்போ மகாபிரபு சொல்லுவார் பாகவதம் போட்டுடு சொல்லி. அது போட்டால் இனி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு உள்ள அகங்காரம் இருக்கு. நான் ரொம்ப புத்திசாலி, நான் எல்லாம் தெரிஞ்சவனு. 3வது வாட்டி மகாபிரபு கிட்ட வந்து சேவை கேட்கும்போது மகாபிரபு பார்த்தாரு அகங்காரம் வந்திருக்கு. நீ போய் ஹரிதாஸ் தாக்கூருக்கு சேவை பண்ண சொன்ன உடனே அவனு முஸ்லீமு, நான் பிராமணன் இப்படி பேசுறான். மகாபிரபு போக சொல்லுவார். இப்படி உங்களை ಅತಿವಾದಿಗಳು வெளிநாட்டில் ಅವನು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುವಿಗೆ ಶಿಷ್ಯನು கடைசியா குரு அவனுக்கு விட்டுடுவாரு. இப்படி நிறைய பேர் குரு கிட்ட வருவாங்க. கடைசி வரை இருந்தவன் தான் சிஷியன்னு. அது கடைசி வரை குரு சரணத்துல இருந்து குரு சொன்ன போல குருகு நான் கூடுதல் புத்திசாலி அப்படி இருந்தவனு அத்திவாதி சொல்லி. அப்போ இந்த உலகத்திலே ஒருத்தர் பேரு புகழ்ச்சி ஃபேமஸ் ஆகிறது நல்லதுதான். பட் வந்து வைஷ்ணவ தர்ಮ ಇಲ್ಲ பக்தி சொன்னா ಬೇರೆ ವೈಷ್ಣವರಿಗೆ ಸೇವಿக்கிறது அதில் கூட உயர்ந்த வைஷ்ணவனுக்கு கீழே இருக்கிறது. தாசானு தாச சொல்லுவோம். ஏகலவ்ய அர்ஜுனனுக்கு தாசனாவனும் ಇಲ್ಲ, வைஷ்ணவருக்கு கீழே இருக்கணும் இல்லை, குருவுக்கு சரணாவனும் அந்த இது கிடையாது அவனுக்கு. இப்போ அர்ஜுனன் துரோணாச்சாரியரை காட்டி விட்டாரு. துரோணாச்சாரிக்கு தெரிஞ்சாச்சு இந்த ஏகலவ்யை கண்ட்ரோல் பண்ணல சொன்னா அடுத்த வர காலத்துல மக்கள் குரு எடுக்க மாட்டேன், எல்லாம் அவங்களே இது பண்ணுவாங்க சொல்லி இப்படி அவனுக்கு தடை பண்ணாங்க சொன்னா அவன் விரல் வாங்கிட்டாரு. இதுல நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னு சொன்னா, நம்ம வந்து குரு படம் வச்சுட்டு குருக்கு சிலை பண்ணிட்டு இல்லை நம்ம உயிர் இல்லாத குரு வச்சு பக்தி எல்லாம் படிக்க முடியாது. பக்திக்கு உயிருள்ள குரு இருக்கணும். இப்படி அர்ஜுனன் ஏகலவன் மேலே பொறாமே அல்ல, ஒரு டைப் ஏகலவன் மேலே கருணை காட்டியிருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம போல ஜீவன்கள் மேலே கருணை காட்டியிருக்காங்க. இப்போ ஏகலவன் உண்மையா தன் குருக்கு சிஷ்யனா இருந்தா பகவான் கிருஷ்ணர் அந்த மாதிரி குரு பக்தனுக்கு கொல்லிருக்க மாட்டாரு. பகவான் எப்பவுமே தன் பக்தர்களை காப்பாற்றுவாங்க. பட் வந்து உண்மை என்னச்சுன்னா பகவான் கிருஷ்ணர் தான் வர காலத்துல அப்புறம் ஒரு போர் நடக்கும், அதில் கொல்லிடுவார். அந்த இது வந்து மகாபாரத உத்தியோக பர்வ 48வது அத்தியாயத்தில் இருக்கு. ஜராசந்தன்ಗೆ அந்த ஜராசந்தன் நிறைய ஆள் கொண்டு வந்து மதுரால போர் வரும்போது ஒரு வாட்டி இப்படி ஏகலவ்யா கூட வந்து கிருஷ்ணர் கூட போர் பண்ணி சத்திருக்கான். அவனுக்கு கூட கிருஷ்ணர்ல சரணாகதி கிடையாது, கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே இது கிடையாது, அவனுக்கு கொன்னாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನಮಗೆ சொன்னது, நம்ம வெளியில உள்ள அடையாளங்கள் வச்சு ஒருத்தன் பக்தன் சொல்லி நாம நம்பக்கூடாது. அசுரர் கூட பயங்கர தபஸெல்லாம் பண்ணுவாங்க. தேவதைகள் பண்ண முடியாத வேலையெல்லாம் அசுரன் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம நம்பனா அதுக்கு வேஷம் பார்க்கறதெல்லாம் யார் எவ்வளோ நல்லா பேசிட்டு இருக்காரு, நல்லா பாடிட்டு இருக்காரு, எவ்வளோ படிச்சிருக்காரு, அதெல்லாம் உண்மையா ஒருத்தர் நம்பி என்ன மதிப்பு கொடுக்க ஒருத்தர் பக்தர் சொன்னா அவங்கள ஹரி குரு வைஷ்ணவர் 3 பேருக்கு சேவை பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, குருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, பட் பக்தர் சேவை பண்ண மாட்டாரு, அது கணக்கு வராது. 3 பேருக்கு அதுக்கு வேண்டிதான் சொன்னது. பக்தி சொன்னா இங்கே ಏಕಲವ್ಯ ಗುರುಗೆ ಶರಣಡಕಲ್ಲ, ಅರ್ಜುನನ್ ಬೋಲೆ ಅವ್ರ ಉಯರ್ந்த பக்தனுக்கு சரணடக்கல. அவனுக்கு உள்ளே இருந்தது தன் குருಗೆ இஷ்டம் இல்லாம கூட ஏகலவ்ய வந்து வைஷ்ணவன், அர்ஜுனன் ஒரு வைஷ்ணவன், அர்ஜுனனுக்கு பெரிய ஆளாவான்னு சொல்லி நினைச்சான். இது வந்து மாயவாதிகள். பக்தர் கூட்டத்துல இந்த மாதிரி ஆட்கள் வந்துடுவான். அப்ப அவங்களுக்கு கிருஷ்ணர் கொல்லுவாரு, பக்தருக்கு காப்பாத்துவாரு. இது நம்ம இரண்யகசிப்பு பிரகலாதன்
லீலையில கூட பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி பக்தி பண்ணுங்க. நம்ம எல்லாம் பக்தி பண்ண வந்திருக்கோம். ವೈಷ್ಣವರಿಗೆ பெரிய இதுக்கு பெருசாவணும் அந்த ஆசை இருக்கக்கூடாது. வைஷ்ணவர் சரணத்துல இருந்து வைஷ்ணவருக்கு சேவை செய்துட்டு, குரு சேவை செய்துட்டு பகவான் திருப்தி. வைஷ்ணவರಿಗೆ மீறி போறது, இல்ல நான் ஒரு பெரிய வைஷ்ணவன் நினைக்கிறது, இது ஏகலவ்யா போல ஆயிடுவோம் எல்லாமே. நம்ம குரு பக்தி சொல்லி வேற முகமூடி போடுறதல்ல. குரு பக்தி சொன்னா பகவான்ಗೆ திருப்தி பண்ற பாவம் கூட இருக்கணும். பகவான் சேவை, குரு சேவை, வைஷ்ணவர் சேவை. அதே போல சுத்த பக்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஏகலவ்யா விஷயம் வச்சு பக்தியில ரொம்ப கவனமா இருக்கணும். குரு பக்தி குரு பக்தி உண்மையா சொன்னா வைஷ்ணவருக்கு சரண் எடுத்துட்டு வைஷ்ணவர் கூட இருந்துட்டு குரு பகவான் சேவை பண்றது. மಧ್ವಾಚಾರ್ಯ மகாபாரத தாத்பரிய நிர்ணயா சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல எழுதியிருக்காரு, ஏகலவ்ய மணிமந்தா சொல்லி ஒரு அசுரன் அம்சன். மகாபாரத தாத்பரிய நிர்ணய 14:40 14வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். யுத்வா சிரம் ரணமுகே பகவத் சுதஹசௌ சக்கரே நிராயுதம் அமும் ஸ்திரம் ஏகலவ்யம் அம்சேன யோ புவம் அகத் மணிமான் இத்தி ஸ்ம சக்ரோத தந்திரக கணேசு அதீபோ நிஷாத. பயங்கரமா போர் பண்ணிட்டு இருந்தா, இதுக்கு மொழிபெயர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன் பாய். ஏகலவ்யா யுத்த பூமியில பயங்கரமா யுத்தம் பண்ணிட்டு இருந்தா, பிரத்யும்னாக கூட அஸ்திரம் இல்லாத பண்ணிடுவான். இவர் பழைய காலத்துல குரோத தந்திர கண சொல்லி அசுரர் இருந்தாரு. அதுல முக்கியமானவன் அசுரன் மணிமந்தா. இந்த ஏகலவ்ய மணிமந்தன்ಗೆ அம்சம். சேவை வேற பகவான் என் கூட இருக்காரு, குரு என் கூட இருக்காரல்ல. வைஷ்ணவர் ஹரி குரு வைஷ்ணவ. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.